பிரைஸ்லாட். இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம நினச்சா தடை பண்ணலாம், அதே ஆவியானவருக்குள்ளே நிறைந்திருக்கலாம். தடை பண்ணாமல் நிறைந்திருந்தால் நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், வாசிக்கலாம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. சரி, இதில் போட்டிருக்கு ஆவினால் நீங்கள் நடத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய கிடையாது, நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் யார்? வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9-11 வசனம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்திய ஆனந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரிடையாயிருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதில் போட்டிருக்கு. இதில் பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ எனக்கு தெரிஞ்சிருக்கிறபடி, அவர் சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சபடி என்ன கிடையாது, நியாயப்பிரமாணம் ஆவியில் நடத்தப்படுறவங்களுக்காக கிடையாது. அந்த நியாயப்பிரமாணம் இந்த மாதிரி துன்மார்க்கமாக நடக்கிறவங்களுக்கும், அடுத்து அவர் சொல்கிறாரு ஆரோக்கியமான உபதேசத்துக்கு எதிரடையாக நடக்கிறவங்களுக்கு தான் என்னதான் இந்த நியாயப்பிரமாணம் இருக்குது. நியாயப்பிரமாணத்தை குறித்து யார் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னா, ஆவிக்குள்ளே நடக்கிறவங்க என்ன செய்ய வேண்டியது இல்லையா, கவலைப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஓகே, இந்த ஆவியினால் நடத்தப்படுகிறது அப்படின்னா என்ன? சங்கீதம் 25வது அதிகாரம் 8-9 வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஓகே, இதில் 2 வசனத்துலேயுமே வழியை குறித்து வருது. அதாவது என்ன அப்படின்னா, ஆவியானவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வழியை 1 போட்டிருக்கு, வழியை தெரிவிக்கிறார். அதாவது எது வழி, இப்படி போ, இந்த காரியத்தை இப்படி செய், இதை எப்படி ஸ்டெப் எடுக்கிறது அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி காரியங்களை செய் இப்படின்னு நமக்கு வழியை தெரிவிக்கிறார். இதை சூஸ் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்ததுலேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கு. 9வது வசனத்தில் அதில் போட்டிருக்குன்னா வழியை போதிக்கிறார்னா டீட்டெயிலாக ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்களா, நமக்கு தெரிவிக்கிறார், காண்பிக்கிறார், இன்னொரு பக்கம் போதிக்கிறார். இது என்ன தெரியுது அப்படின்னா, பவுல் சொல்கிறாரு நமக்கு தெரியும் நியாயப்பிரமாணம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சு மோசைட்ட டைரெக்டாக பேசி இந்த மாதிரி நிறைய காரியங்களை பிரத்யேகமாக ஆண்டவர் மோசைக்கு வெளிப்படுத்தி திட்டமும் தெளிவுமாக என்ன செய்கிறாங்க, அந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த இப்படிலாம் கொடுக்கப்பட்ட இந்த நியாய பிரமாணத்தை காட்டிலும் ஆவியில் நடத்தப்படுகிறது தான் பெஸ்ட்டு, அதிக முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறது யாருக்கு கிடையாது அப்படின்னா, இந்த ஆவியினால் நடத்தப்படுறவங்களுக்கு கிடையாது. அவங்கள என்ன செய்வார், இந்த ஆவியானவரை என்ன செஞ்சு போவாராம், நடத்தி கொண்டு போவாராம். சங்கீதத்தில் அதான் வாசிக்கிறோம். சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, அந்த எப்படி நடத்துவாங்களா, நமக்கு இந்த ஆவியானவர் என்ன நடத்துவாங்க அப்படின்னா, வழி இதுதான், இந்த பாதையாக போ, இதை செய் அப்படின்னு நமக்கு காண்பிச்சு, நமக்கு போதிச்சு, இதை சூஸ் பண்ணிக்கோ இப்படின்னு நம்ம கூடவே இருந்து என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, நம்மளை கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. நியாயப்பிரமாணம் அப்படி கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு கையில் ஒரு புக்கு மாதிரி இருக்கும், ரூல்ஸ் மாதிரி இருக்கும். எந்த ரூல்ஸு, இந்த ரூல்ஸை நம்ம நடந்துட்டோமா, இந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, இப்படிலாம் ஒன்றொன்றையாக பார்த்து நம்ம நடந்துகிட்டே இருக்கணும். அதில் இல்லாத ஒரு இன்சிடெண்ட்டை இப்போ திடீர்னு நம்ம பார்க்குறோம்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, இதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னா ஆண்டோட காத்திருக்கணும். இப்படிலாம் இருக்குது, காரியங்கள் இருக்குது. ஆனால் அதான் அவர் சொல்கிறாரு, ஆவியினால் நடத்தப்படுறவங்களுக்கு என்ன கிடையாது, அது தேவை கிடையாது. ஆவியினால் நடத்தப்படுறவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த ஆவியானவர் வழியை என்ன செய்வாங்களா, தெரியப்படுத்துவாங்க. ஓகே,
இப்படிலாம் ஆவியானவர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த இந்த ஆவியானவருக்கு நம்ம சில காரியங்களை நம்ம செய்யலாமா, அது என்னென்ன அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சரி, இதில் கொடுத்துருக்காரு பரிசுத்த ஆவியை என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீர்கள். இப்போ நான் சொன்னது போல் நம்ம இந்த பரிசுத்த ஆவியானவரை என்னென்னலாம் செய்யலாம், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யக்கூடாதான், துக்கப்படுத்தக்கூடாது. அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? நமக்கு வழிகளை போதிக்கிறவர், சரியான பாதையில் நம்மளை நடத்துகிறவர், குழப்பத்தில் இருந்தால் தெளிவே தருகிற ஒரு ஆவியானவர். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் உள்ள தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை கொடுக்குற ஒரு ஆவியானவர். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆவியானவர்கிட்டருந்து நம்ம விலகி போயிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே என்ன வந்துடும், பயம் வந்துடும், தெளிவில்லாத தன்மை வந்துடும், இங்கே எப்படி நடக்கணும்னு தெரியாது, இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை மாட்டிக்கிடுவோமா. ஆனால் இந்த ஆவியானவரை தடுக்கிறது, ஹோல்டு பண்ணுறது, ரெசிஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம தான் பண்ணுறோமா. எதனால பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஓகே, இதில் போட்டிருக்கு எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை செயல்பட விடாதபடிக்கு துக்கப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற துர்க்குணங்கள். இந்த துர்க்குணத்தினால நமக்கு வழிகாட்டுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய முடியும், நம்ம செயல்பட விடாதபடிக்கு துக்கப்படுத்தி அவரை ரியாக்ட் பண்ண விடாதபடிக்கு தடுக்க முடியும். ஓகே, அடுத்து அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 51வது வசனம். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். சரி, இதில் போட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும். ஒன்று துக்கப்படுத்த முடியும், அதாவது ஏதாவது அந்த அசுத்தமான காரியங்களை செய்து அவரை துக்கப்படுத்த முடியும். இன்னொன்று என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், நம்மளை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. வேண்டாம்ப்பா, இதுக்கப்புறம் நீ இதை பண்ணிகிட்டே போனீன்னா நீ வீக் ஆகிடுவ, நீ சோர்ந்து போயிடுவ, உனக்குள்ள அதுக்கப்புறம் பயம் வந்துடும், நீ ரொம்ப ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டுருவ, இப்போ நீ போல்டாக இருப்ப, இந்த மாதிரி பாவங்களுக்குள்ளே போயிடாத, போன அப்படின்னா உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் பிளஸ்ஸிங்கை இழந்துருவேன், ஓன் நன்மைக்கு தான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை தடுக்க ட்ரை பண்ணுவாங்களாம். நீ போகாத, வேண்டாம், தொடாத, டச் பண்ணாத, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, டைவெர்ட் பண்ணு, மைண்டை வேற ஒரு பக்கம் கொண்டு போ, இதை பண்ணு அதை பண்ணு இப்படின்னு நல்ல காரியங்களுக்குள்ள, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற காரியங்களுக்குள்ளே நமக்குள்ள என்ன தடுக்க ட்ரை பண்ணுவாங்களாம். அதாவது இந்த மாமிசமான காரியத்துக்குள்ளே நுழையாதபடிக்கு தடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம என்ன செய்வோமா, அவருக்கு எதிர்த்து நின்று இல்லை நான் இதை செய்வேன் அப்படின்னு எதிர்த்து நின்று என்ன செய்வோமா, அவருடைய கிரியைகளை நம்ம தடை பண்ணுவோம். இது 2வது காரியம். 3வது அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனம். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில். ஓகே, இதில் போட்டிருக்கு அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது இது யாரை குறித்து போட்டிருக்கு அப்படின்னா, ஸ்தேவானை குறித்து போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவானை நிரப்பினார் அப்படின்னு போடாமல் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, இந்த ஆவியானவருக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்து, அவரை ரெசிஸ்ட் பண்ணாமல், அவரை தடுக்காமல், அவருக்கு எதிர்த்து நிற்காமல், அவருக்கு அப்ரூவ் பண்ணி, ஓகே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, நான் இதை கண்ட்ரோல் பண்ணுகிறேன் அப்படின்னு நம்ம முழுவதுமாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம நிறைந்து இருக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம இருப்போம். இப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைந்து இருக்கும் போது தான் என்ன செய்வாங்களாம், அவர் நமக்கு வழிகளை தெரியப்படுத்தி இந்த வழிகளை போதிப்பாங்க. வழி இதுதான், இப்படி போ, இந்த காரியத்தை இப்படி எடுத்துக்கோ அப்படின்னு வழிகளை தெரியப்படுத்துகிற ஒரு ஆவியானவர். சரி, இப்படி வழிகளை தெரியப்படுத்தின ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் பார்த்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 6வது வசனம். அவன் தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான்.
அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான். சரி, இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி தனக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் இடத்துல சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒருத்தனை ஒரு ஆளை கூப்பிடு, நீ என்ன செய்யணுங்கிறத யார் சொல்லிக் கொடுப்பா? அவன் உனக்கு என்ன செஞ்சு கொடுப்பான், சொல்லி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனை விரும்புகிறாங்க. அந்த மனுஷனிடத்துல ஒரு காரியத்தை செயல்படுத்தணும், அவன் குடும்பத்தில் அவன் எல்லைகளில் ஒரு காரியத்தை நடத்தணும், அவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை, அவன் எல்லையில் ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு காரியத்தை விரும்பி தான் அப்படி செய்யணும்னு நினைக்கிறதுக்காக ஒரு பாதையை சூஸ் பண்ணுறாங்க. நீ என்ன சொல்கிறாங்க, நீ ஒரு ஆளை நினச்சி கூப்பிடு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஒரு தூதனை அனுப்பி என்ன செய்கிறாங்களாம், இப்படிப்பட்டு இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறாங்க. ஏன் இப்படி இன்ஸ்ட்ரக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அவன் எப்படிப்பட்டவன்? 1வது வசனம் வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். சரி, ஓகே. இது வந்து என்ன போட்டிருக்குன்னா, இட்டாலியில் இருக்கிற 100க்கு அதிபதி அப்படின்னா, அந்த இத்தாலியில் இருந்த ஒரு ரோம ஆட்சியில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் 100 சோல்ஜர்ஸுக்கு உண்டான ஒரு லீடர். அந்த லீடர் எப்படி இருக்கிறாரு, அவருடைய குணாதிசயங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு 2வது வசனத்தில் போட்டிருக்கு. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். போட்டிருக்கு, அவன் பிறவிலேயே ஆண்டவருடைய அந்த யூத குலத்திலேயோ இஸ்ரவேலுடைய மற்ற கோத்திரத்திலேயோ பிறந்து வளர்ந்தவன் கிடையாது. ஆண்டவரை பேக்ரவுண்டில் வந்து பார்த்தா புறஜாதி. ஆனால் அவன் எப்படி இருக்கிறானா, தேவ பக்தியாக இருக்கிறானா, தன் குடும்பத்தார் எல்லாரோட கூட சேர்ந்து எப்படி இருக்கிறானா, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறானா. அடுத்து என்ன போட்டிருக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு, அங்கே உள்ள ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களையும் செய்து எப்பொழுதும் தேவனை மிகுந்த தர்மங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறார். அடுத்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நேரம் ஜெபம் பண்ணும்போது தான் யார் ஆண்டவர் அனுப்புகிறாங்க அப்படின்னா, இந்த தூதனை அனுப்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீ அந்த கொர்நேலியிட்ட போய் நீ பேசு அப்படின்னு ஒரு தூதன் அனுப்புகிறாங்க. அந்த தூதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து பேதுரு ஒரு நபர் இருக்கிறார், அவரை வந்து நீ என்ன அலை கூப்பிடு, இந்த வீட்டுக்கு கூப்பிடு, அவர் என்ன செய்வார், உன்னிடத்துல நீ செய்ய வேண்டியதை என்ன செய்வார், உனக்கு போதிப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, அப்படியே வாசிக்கலாம். 27 28 வசனத்தை வாசிக்கலாம். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியனோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தோம். போதும். இதில் இப்படி ஒரு பேதுருவை கூப்பிடு அப்படின்னு இந்த தூதர் வந்து சொன்னார்ல. பேதுரு சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, யூதர்களுக்கு இந்த மாதிரி புறஜாதிகளை குறித்து எப்படி இருக்குது அப்படின்னா, நாங்கள் அருவருப்பாக தான் என்ன செஞ்சிட்ருக்குறோம், நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீ பேதுருவை கூப்பிட்டு வா, அவன் நீ என்ன செய்வான், நீ வந்து சொல்ல வேண்டியதை உனக்கு சொல்லிக் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவருடைய கட்டளையின்படி தான் இவர் என்ன செய்கிறார், ஒரு ஆள் அனுப்புகிறாரு. போய் அதை வாசிக்கலாம். 22வது வசனம். அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றான். இப்போ அவங்களுடைய அவர் அனுப்பின அந்த ஆட்கள் வந்து பேதுரு இடத்துல சொல்லும் பொழுது இப்போ சொல்கிறார். இந்த மாதிரி சொன்ன உடனே பேதுருக்கு ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து புறஜாதியில் இந்த கூட்டத்தில் எப்படி நான் போவேன், எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அசுத்தமான ஒரு ஆட்கள் இல்லை அப்படின்னு இவருக்கு ஒரு நினைவு. ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கட்டாயப்படுத்துகிறாங்க. ஒழுங்கா நான் சொல்கிறது என்ன செய் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. அதை வாசிக்கலாம். 15 16 வாசிக்கலாம். 3வது தரமும் அப்படியே உண்டாயிற்று. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 15 கூட வாசிக்கலாம். அப்பொழுது
அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாவது தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. மூன்றாவது தரமும் அப்படியே உண்டாயிற்று. சரி, ஓகே. இதில் போட்டிருக்கு இப்படி சத்தம் உண்டாயிட்டே இருக்கு. நீ என்ன செய், அவருக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறாங்க. இந்த பேதுருக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு தரிசனத்தை காட்டுறாங்க. இவர்கிட்டையும் என்னத்தை போய் பேசு அப்படின்னு இங்கே தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. இங்கேயும் ஒரு தரிசனத்தை காட்டுறாங்க. காட்டி அதில் வந்து அந்த ஒரு வலையில் எல்லா மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாம் இருக்குது, அடித்து புசி அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொல்கிறார், இல்லை நான் அருவருப்பானதை நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா 3 நேரம் அதோட சொல்கிறாங்க. நான் பரிசுத்தப்படுத்தினதை நீ என்ன செய்யாத, அசுத்தப்படுத்தாத. நான் பரிசுத்தப்படுத்தாத நீ அசுத்தமாக என்னாத. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 3வது வயசு சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதை தன்னிடமாக எடுத்துக்கொண்டாங்க. வானத்துக்கே என்ன செஞ்சாங்களாம், அதை எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, நீ ஒன்று நான் சொன்னதை செய், இல்லைன்னா நான் என்ன செய்வேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் என்ன செய்வேன், நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு. இப்படி பார்த்தோன்னே இப்படி இதை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கொர்நேலியை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ஒரு எல்லாம் இப்போ தான் கனெக்ஷன் நினைக்குது. ஓஹோ, நம்ம அசுத்தம் அருவருப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த நபரை ஆண்டவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவரை அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சில காரியங்களை பேசுகிறாங்க. அவர் என்ன பேசுறாரு வாசிக்கலாம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகளை எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே இதில் என்ன நடக்குது அப்படின்னா, பேதுரு வந்து ஜீசஸ் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி மரத்தில் தூக்கி கொலை செஞ்சாங்க, நாங்கள் கூட இருந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதிச்சயமாக காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரதிச்சையாக்கும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரதிச்சையாக்கும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று. இவ்வளவு நேரம் அவர் வந்து ஒரு மெசேஜை சொல்லிட்டு இருந்தார். என்ன மெசேஜ் அப்படின்னா, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோருக்கும் நியாயாதிபதி ஒரு ஜீசஸ் மாத்திரம்தான். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் என்ன நடக்கும் அப்படின்னா, பாவ மன்னிப்பின் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவங்க மேல என்ன நடந்துருது, அடுத்த வசனத்துல இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஓகே, இப்போ இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லார் மேலையும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சுறாங்களாம், வந்து இறங்குறாங்க. அப்படின்னா இதில் இருக்கிற ஒரே ஒரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த 2 விஷயத்த சொல்லுகிறதுக்கு எதுக்கு பேதுருவை அழைக்கணும்? இந்த 2 காரியத்தை சொல்லுகிறதுக்கு டைரெக்டாகவே வந்து, ஏன்னா அந்த கொர்நேலியுகிட்ட யார் டைரெக்டாக பேசினா, ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, ஒரு தூதனை அனுப்பி டைரெக்டாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, நீ செஞ்ச தான தர்மங்கள் எல்லாம் கேட்கப்பட்டுச்சு, உன்னுடைய பக்தி எனக்கு தெரியுது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. ஆனால் நீ என்ன செய்ய அப்படின்னா, ஒருத்தரை அழைப்பு கூடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லும் போதே அந்த தூதன் அனுப்பி ஆண்டவர் தூதனை அனுப்பி சொல்லும் பொழுதே என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மரித்தோர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் இருக்கிற ஒரே நியாயதி யாரு தான், நான் தான். நீ என்ன செய்ய, என்னைய விசுவாசிச்சின்னா உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். இவரும் ஓகே டக்குன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா இவர் தான் தேவ பக்தி உள்ள மனுஷன் போட்டிருக்குல்ல, இவர் தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருந்திருப்பாங்க. அப்போ இங்கே இந்த நபர் எதுக்கு தேவையில்லையே, இதுதான் ஆண்டவர் நடத்துகிற பாதை. ஆவியானவர் எப்படி நடத்துவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு வழி இருக்கான். ஆவியானவருக்குன்னு ஒரு வழி இருக்குது. நம்ம அவரை தடுக்கலை, நம்ம அவரை ரெசிஸ்ட் பண்ணலை, நம்ம அவருக்கு எதிர்த்து நிற்கலை அப்படின்னா அவர் ஒரு ரூட்டில் என்ன செஞ்சுட்டு போவாங்க, ஆவியானவர் கூப்பிட்டு போவாங்க. அது ஒரு வித்தியாசமான பாதை. இது ஏன் எதுக்குன்னு கேட்குற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு பாதை. ஏன் இங்கே அப்படி தான் கேட்க முடியுது, ஏன்னா பக்தியுள்ள மனுஷன் 2 வார்த்தையை சொல்லுகிறதற்கு எதுக்கு ஒருத்தவனுக்கு ஒரு தரிசனத்தை 3 நேரம் காட்டி அவனை கட்டாயப்படுத்தி அவனை வலுக்கட்டாயமாக கூட்டு வரணும்? ஓகே, இதுக்கு பின்னாடி இருக்கிற 3 காரியத்தை மட்டும் வாசிக்கலாம். அதே அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 28வது வசனம். அவர்களை நோக்கி
அந்நிய ஜாதியனுடனே கலந்து அவனிடத்தில் போக்கு வரவாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இதில் சொல்றது சொல்லாதபடிக்கு எந்த மனுஷனையும் தீட்டு அசுத்தம்னு நீ சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்தார். அப்படின்னா ஆவியானவர் நடத்துகிற பாதை ஏன் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அதில் நிறைய டீட்டெயில் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு பாடம் கற்பித்து கொடுக்கறதற்காக. இங்கே யாருக்கு ஆண்டவர் பாடம் கற்பித்து கொடுக்குறாங்க? இந்த பேதுருக்கு. பேதுருடன் ரிமெம்பர் பண்ணிட்டு இருக்கார், பேதுருடன் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறார். இது இப்படி தான், இது இப்படி தான், இது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார். அவருக்கு தான் எல்லாம் தெரியுது. ஜீசஸ் எப்படிலாம் பாடுபட்டாங்க, தாம் கூட எப்படிலாம் இருந்தாங்க, எல்லாம் அவருக்கு தெரியுது. ஆனால் இந்த விஷயத்தை குறித்து மாத்திரம் அவருக்கு என்ன செய்யலை, தெரியல. ஸோ அப்போ அந்த ஆவியான நடத்துகிற பாதை வித்தியாசமான பாதையில் எதுக்கு நடத்தி கொண்டு போகிறாங்கன்னா, ஒன்று என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு பாடம் கற்பித்து கொடுக்கிறதற்காக. அடுத்து 10வது அதிகாரம் 45வது வசனம். பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இப்போ இதில் போட்டிருக்கு பேதுரு கூட இருந்த விசுவாசிகள். பேதுரு கூட சில விசுவாசிகள் கூட்டம் இருக்கு. அவர்கள் என்ன எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? பிரமித்தார்கள். ஓகே, இந்த ஆவியானவர் நடத்துகிற இந்த வித்தியாசமான பாதையில் இருக்கிற இன்னொரு விஷயம், ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சில கூட்டத்தை பிரமிக்கும்படிக்கு ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணுறாங்க. ஒரு கூட்டத்துக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இன்னொரு கூட்டத்தை பிரமிக்கும்படி வைக்கணும். அவங்க ஒன்று பிலீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது இப்படிலாம் இல்லை அப்படின்னு பிரமிக்கிற ஒரு காரியத்தை அவங்க எல்லையில் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாங்க. அடுத்து 3வது காரியம், அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 1வது வசனம். புறஜாதியோரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். இப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா அப்போஸ்தலர் சகோதரர் எல்லாரும் யூதேயாவில் இருக்கிற யூதேயா பட்டணம் முழுக்க கேள்விப்படுறாங்க. அப்போ இதுலேருந்து ஒன்று தெரியுது. என்ன தெளிவாக தெரியுது அப்படின்னா பிரபலப்படுத்த ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. இதில் நடந்த ஒரு 3 காரியமே என்ன அப்படின்னா ஒரு கூட்டத்துக்கு பாடத்தை கற்பிக்கிறாங்க, இன்னொரு கூட்டத்தை பிரமிக்கும்படிக்க வைக்கிறாங்க, இன்னொன்று என்ன அப்படின்னா யார் லைஃப்பில் நடக்குதோ அவங்க லைஃப்பை என்ன செய்கிறாங்க, பிரபலப்படுத்த ஆண்டவர் நினைக்கிறாங்க. நம்ம நினைக்கிற கொஸ்டின் கரெக்டு தான். ஏன் ஒரு தனி ரூமுக்குள்ளே இருந்து 2 வார்த்தையை நான் தான் என்னையை நம்பினாதான் பாவத்திலிருந்து விடுதலை அப்படின்னு அந்த தூதன் சொல்லியிருந்தாருன்னா அந்த ரூமுக்குள்ளே யாரையும் செஞ்சிருப்பாரு, அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. அந்த ரூமுக்குள்ளேயே அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்திருப்பாரு. எல்லாம் அந்த ரூமோட முடிஞ்சிருக்கும். ஆண்டவரோட திட்டம் வேற, ஆண்டவரோட திட்டம் பெருசு. ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறாங்க, அந்த ஒரு காரியத்தில் 3 விதமான காரியத்தை செய்கிறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் ரூமோட முடியும். நம்ம அங்கிருந்து ஒரு சில கூட்டத்துக்கு பாடத்தையும் ஒரு சில கூட்டத்துக்கு பிரமிப்பையும் இன்னொரு விதமான கூட்டம், அதாவது யார் அந்த லைஃப்ல அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரபலத்தையும் உண்டாக்குகிற ஒரு தேவன். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் ஆவி ஆத்மா சரித்தோட கரத்தில் தருகிறோம். தகப்பனே இப்பொழுதும் தகப்பனே ஆமேன் எங்களுடைய பாதையை ஆமேன் ஆமேன் ஆவியானவருக்கு நாங்கள் விட்டு கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே ஸ்தோத்திரம். இப்போ அவங்க எந்த சூழ்நிலையினாலும் இருந்திருக்கலாம். தகப்பனே ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சைடில் இருந்திருக்கலாம். இன்னொன்று ஆவியானவருடைய கிரியைகளை தடை பண்ணுகிற ஒரு இடத்துல இருக்கலாம். தகப்பனே அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை செய்யுங்க. தகப்பனே ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க. ஆவியானவருக்கு தடை பண்ணாதபடிக்கு, ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு இந்த ஆவியானக்குள் உள்ள நிறைந்து தகப்பனே இந்த ஆவியார் நடத்துகிற பாதையில் தகப்பனை வாயை மூடிக்கொண்டு தகப்பனே அப்படியே நாங்கள் பிரயாணப்பட்டோம், அப்படியே நாங்கள் டிராவல் ஆனோம் அப்படின்னா தகப்பனே சிலருடைய எல்லைகளில் பாடங்களையும் ஆமேன், சிலருடைய எல்லைகளில் பிரமிப்பையும் ஆமேன், எங்களுடைய எல்லைகளில் தகப்பனே ஆமேன் பிரபலத்தையும் உண்டாக்குகிற தேவன் என்று தகப்பனே அவர்கள் அறியும்படிக்கு செய்யுங்க. அப்படியே நீங்கள் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஆமேன் அநேக சாட்சிகளை கேட்கும்படிக்கு செய்யுங்க. பொறுப்படுங்க, ஆளுகை செய்யுங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.